ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. பராய் துறைமேவிய பரமே போற்றி, ஷிரா பள்ளி மேவிய சிவமே போற்றி. சிற்சபேஷா சிவசிதம்பரம் ஜெய் கற்பக விநாயகம் பஜே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆலயத்தில் திருநீறு தரிப்பது முறை. திருநீறு தரிக்கும் முறை. ஆலயத்தில் நாம் அர்ச்சகர் தீபாராதனை செய்த பின்பு நமக்கு திருநீறு குங்கும பிரசாதங்கள் வழங்குவார்கள். அதை வலது கையால் பெற்றுக்கொண்டு இடது கைக்கு மாற்றி இடுவார்கள். முறையாக திருநீற்றை வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றக்கூடாது. எந்த கையில் அந்த திருநீற்றை வாங்கிறோமோ வலது கையில் வாங்கி வலது கையாலே தரித்தல் வேண்டும். திருநீறு தரிப்பதற்கு என்று விசேஷமான முறைகள் உண்டு. திருநீரை பெற்ற பின் சுவாமியின் முன்பு திருநீறு தணிக்கக்கூடாது. அதே போன்று திருநீற்றை தரையில் சிந்தக்கூடாது. திருநீறு கையில் பெற்ற பின் அதை விரல்களால் எடுத்து அண்ணாந்து இடமிருந்து வலமாக திருநீறு தரித்தல் வேண்டும். திருநீறு மீதம் உள்ளது தோள் பட்டைகளில் தான் விழ வேண்டும், தரையில் விழுதல் கூடாது. ஆகையால் திருநீரை பெற்ற பின்பு சுவாமி சந்நிதியிலிருந்து நகர்ந்து அந்த திருநீரை விரல்களால் எடுத்து நெற்றியில் அன்னார்ந்து பார்த்து பூசுதல் வேண்டும். இதுவே திருநீறு தரித்தல், ஆலயத்தில் திருநீறு தரித்தல் முறை.